நெல்லை ரன்னர்ஸ் நடத்தும் தாமிரபரணி ட்ரையல் ஓட்டம் 2025. நெல்லை ரன்னர்ஸ் நடத்தும் தாமிரபரணி ட்ரையல் ஓட்டம் 2025 உங்கள் புதிய பாதையை தொடங்குங்கள். தாமிரபரணி ட்ரையல் ஓட்டம் 2025 கோபாலசமுத்திரம் சமுதாய கூடத்தில் வைத்து துவங்கி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வு உடற்பயிற்சி மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தாமிரபரணி ட்ரையல் ரன் தூரத்தை அடிப்படையாக கொண்டு 10 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர் என 2 வடிவில் நடைபெற்றது. இது காலை 5:45 மணியளவில் கோபாலசமுத்திரம் சமுதாய கூடத்தில் காவல் துணை கண்காணிப்பாளர் சத்யராஜ், நிம்ஸ் மருத்துவமனை டாக்டர் ராஜா விக்னேஷ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். தாமிரபரணியை நதிக்கரையை சுற்றி இயற்கை நிறைந்த சூழலில் பயணித்து இறுதியில் கோபாலசமுத்திரம் சமுதாய கூடத்திலேயே முடிவடைந்தது. மேலும் போட்டியில் பங்கேற்கும் அனைவருக்கும் நேசர் பதக்கம், சான்றிதழில் பெயருடன் ஊட்டச்சத்து மிக்க காலை உணவு ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் ஜகோவிக் ஹார்பன், நிம்ஸ் ஹாஸ்பிட்டல், இஜிஜி பவுண்டேஷன், ரோட்டரி இன்னர்வில் கிளப் ஆல்வின், பிசியோதெரபி கிளினிக் ஆகியோர் இணைந்து செயல்பட்டனர். விழாவில் எக் பவுண்டேஷன் நிறுவனர் விவேக் மற்றும் தலைவர் சபரிவாசன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை நெல்லை ரன்னர் டிரஸ்ட் சேர்மன் டாக்டர் காஞ்சனா சுரேஷ், பிச்சக்கண்ணா ஆகியோர் ஒருங்கிணைத்திருந்தனர். என் பேர் ஜாயிஃப் அன்வர். நான் டைம் ஸ்கூலில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் நடந்த நெல்லை ரன்னர்ஸ் மேரத்தானில் நான் முதலிடம் வந்திருக்கேன். 10 கிலோமீட்டரில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கேன். நான் 43 மினிட்ஸில் எனக்கு மெடல் போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம். இன்னைக்கு ஏர்லி மார்னிங் கோபாலசமுத்திரம் அந்த இடத்துல நெல்லை ரன்னர்ஸ் ரன் பை நெல்லை ரன்னர்ஸ் ட்ரஸ்ட் அவங்க நடத்துகிற இந்த 10K கிலோமீட்டர்ஸும் 21 கிலோமீட்டர்ஸோடைய ஸ்டார்டிங் இன்னைக்கு காலையில் 5 மணிக்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதோட நாங்கள் நெல்லை ரன்னர்ஸோட அசோசியேட் ஸ்பான்சர்ஸு இன்னர்வில் கிளப் ஆஃப் திருநெல்வேலி, அப்புறம் நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜா விக்னேஷ் அவங்களும் சேர்ந்து, அப்புறம் ஆல்வன் ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரப்பி அவங்க, அப்புறம் இங்கே கோபாலசமுத்திரத்தில் எக் ஃபவுண்டேஷன் அவங்களும் சேர்ந்து இந்த இதை நடத்துகிறோம். இன்னைக்கு எங்களுடைய தீம் மரம் வளர்ப்போம். இது 3வது தடவை நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஒவ்வொரு தடவையும் இந்த தாமிரபரணி ரிவரை சுற்றி நமக்கு நிறைய மரங்களை வளர்த்து இன்னும் நல்லா இந்த இடத்த பசுமையாகவும் செழிப்பாகவும் இருக்கணுன்றதான் எங்களுடைய ஆசை. அதனால இந்த தடவையும் நிறைய விதை பந்துகள்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ரன்னர்ஸ் கையில் போகிற இடத்துல எல்லாம் போய் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு போங்க அப்படின்னு. ப்ளஸ் அதவும் சேர்ந்து கையிலையும் நிறைய மரங்களை வச்சு இங்கே ஒரு 50 மரங்களை நடுற மாதிரி இன்னைக்கு பிளான் இருக்கு. இன்னர்வில் கிளப்ஸோட சேர்ந்து நாங்கள் அது பண்ணுறோம் இன்னைக்கு. ஸோ இந்த இது ஈவெண்ட் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்திருக்கு. எங்களுக்கு நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்தாங்க. ஆனால் நாங்கள் லிமிட் பண்ணது 200 தான். அதில் 10 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட 150 பேர் கிட்ட வந்திருக்காங்க. 21 கிலோமீட்டர்ஸ்க்கு 50 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் 10 o'clockல முடிஞ்சிடும். அப்புறம் அவங்க முடிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்மால் பிரேக்ஃபாஸ்ட், அது இயற்கையோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி எல்லாமே வரகரிசி, சாமை அந்த மாதிரி எல்லாம் அழகாக கூழ், கம்மங்கூழ் இந்த மாதிரி தான் நாங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஹோப்ஃபுல்லி all participants surely they'll enjoy this team. Thank you so much.